ஹாய் மக்களே, இப்படி இருக்க நீங்கள் இப்படி வெயிட் வச்சிடலாம் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பி நம்மளும் காசை போட்டு வாங்கி நம்ம உயிரை எடுத்துடுறோம். அப்படிதான் இப்போ ஆகிட்டு இருக்கு. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வெயிட்லெஸ் வீடியோ வந்தால் போதும், நிப்பாட்டி 10 நிமிஷம் இப்படியே பார்த்துட்டு இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு இருக்கோ இல்லையோ வாங்கிடுறது. வாங்கிட்டு 4 நாள் குடிக்கிறது, 5 நாள் குடிக்கிறது. அதுக்கப்புறம் உடம்புல என்ன ஆகுது ஏதாகுதுன்னு எதையும் கண்டுக்கிறது இல்லை. அது என்ன பொருள், என்ன சொல்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிற எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் யூடியூப்காரங்க அவங்களோட பாப்புலாரிட்டிக்காக போட்டுடுறாங்க. நீங்களும் வாங்கி குடிச்சிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு பாப்புலர் சொல்ல முடியாது, நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு பொண்ணு மதுரையில் இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட உயிரையே இழந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு உயிரை போயிருச்சு, அவ்வளோதான், அது கொண்டு வர முடியாது. ஸோ இனி ஒரு இன்ஃபர்மேஷன், இனி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு 10 days இல்லை 1 month ஃபாலோ பண்ணி அது எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர, இல்லை நான் ஒரு நாள் எடுத்துக்கிட்டேன், இல்லை நான் எடுக்கவே இல்லை, நான் வேறு ஏதோ யூடியூப்பில் பார்த்தேன் அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். இப்போ அதோட விளைவு நமக்கு மட்டும்தான், நம்மளோட குடும்பத்துக்கு மட்டும்தான். இதே மாதிரி நிறைய பேர் தன்னோட உயிரை மாற்றிக்கிறாங்க. வெயிட் லாஸுக்குன்னே இப்போ ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா, அவ்வளோ சொசைட்டிலேயே இப்போ வெயிட் லாஸ்க்குன்னு நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய டிபார்ட்மெண்ட், நிறைய ஒரு சொசைட்டியில் நிறைய ஒரு பிராண்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவேன். இப்போ வெயிட் ஆனால் தான் என்ன, வெயிட் குறையிலனா இப்போ என்ன, அதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ அந்த பொண்ணு என்னத்தை குடிச்சாங்க, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னா வெங்காரம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வெங்காரம் அப்படின்னா ஒரு சால்ட் மாதிரி ஒரு உப்பு தான், ஓகேங்களா. அது ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கும். அது ஒரு உப்பு தான். அது எதுக்காகனா இந்த எறும்பு, இந்த சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க, கடி எறும்புன்னு சொல்லுவாங்க, அந்த எறும்புகள்லாம் வரக்கூடிய இடத்துல அதை நம்ம போட்டோம்னா அதில் உள்ள கசப்பு தன்மை காரணமாக அதில் ஒரு ஸ்மெல் வரும். அது நமக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தா தெரியாது. ஆனால் காற்று இருக்கிற சைட் போட்டிங்கன்னா அந்த எறும்புக்கு ஸ்மெல் பண்ணும் போது அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராதாமா. அதுக்கப்புறம் துருப்பிடிச்ச பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள், அழுக்கு கரை பிடிச்ச பாத்திரங்கள் மேலே அந்த வெங்காயம் உப்பை போட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம் தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிருமாமா. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் லேபில் பிளட் செக் பண்ணும்போது வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கெமிக்கலுக்குன்னு இந்த வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான், ஓகேங்களா. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு என்ன ஆகும் எதாகும் அப்படின்னு எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் நம்ம எந்த யூடியூப் சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு எடுத்துட்டுறோம், கண்டது கடையே தின்றோம். இத்தனைக்கும் அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்கிறதா இல்லை இந்த மாதிரி ஒரு பாப்புலராட்டியான ஒரு யூடியூப் சேனலில் போட்டவங்க மேலே தப்பு சொல்கிறதான்னு தெரில. இப்போ என்ன தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஒரு முயற்சி வேணும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் கரெக்டாக இருந்து அதுக்காக முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகணும். இப்போ சாணி மாதிரி காலையில் ஆஃபீஸில் 10 மணிக்கு போகிறோம் அப்படின்னா உட்காந்துக்கிறது சாணி மாதிரி, ஒரு ஃபைல் எடுக்கிறதால உட்காந்தே தான் எடுக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்? அதுக்கான கரெக்டான உணவு கட்டுப்பாடு வேணும். அதுக்கப்புறம் காலையில் 1 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கான டயட் ஃபுட் எடுத்துக்கணும். டயட் ஃபுட்டே இருந்தால் எப்படி இந்த கேரளாவில் ஒரு பொண்ணு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு சேர்த்துச்சு, அந்த மாதிரி ஃபுட் இல்லை. நம்ம எல்லாமே சாப்பிட்ணும். இப்போ நான் இன்னைக்கு நாளைக்கு ஒரு பொங்கல் விழா காட்சி வருது அப்படின்னா எப்படி சிக்கன் மட்டன் நம்ம வீட்டில் எடுப்போம். அப்போ நான் ஃபுல் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு இறுக்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அதுலேயும் நம்ம சாப்பிட்டுக்கணும். எல்லாமே ஒரு வாழ்க்கை தாங்க. அதில் நம்ம என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலுமே நம்மளோட மைண்ட் அந்த சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸை கொண்டு வந்துட்டே தான் இருக்கும். அதனால் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் சொல்லுவேன். சாப்பிடாமலே இருந்துடலாம் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதனால் அப்போவுமே நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடு கொண்டு வந்தோம்னா தான் அது தொடர்ச்சியாக ஆகும்போது தான் நம்ம வெயிட் லாஸ்தே ஆகும். அதனால் கண்ட
யூடியூபர்ஸ் இது சொல்கிறாங்க, யூடியூபர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் பட்டம் வாங்கிட்டு வந்து தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரிசல்ட் கொண்டு வந்து இதில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்காதீங்க. இதனால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தான் கஷ்டப்பட போகிறீங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது நீ சொல்கிறியம்மா நீ எதுவும் ட்ரை பண்ணது இல்லையான்னா, நான் அதுக்கு மேலே ஒரு பைத்தியக்காரி தான். ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலேயே நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போவுமே இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறக்கு இந்த பொண்ணோட வீடியோ பார்க்குறக்கு காலையில் வர வந்துட்டு நானுமே வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் சொன்னாங்க என்னென்னா வந்துட்டு சுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை, கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து பொடி பண்ணி தனித்தனி பாட்டிலில் போட்டுட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து போட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சங்காய் சாறு போட்டு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு தளர்ச்சி, அதாவது உடம்புல வந்துட்டு அது குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சோர்வாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு தேனை கலக்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு 2 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் வெயிட் லாஸ் ஆனேன்னான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருத்துட்டு தான் போகிறேனே தவிர வெயிட் லாஸ்லாம் எனக்கு ஒன்றும் ஆன மாதிரி இல்லை. இந்த பிராண்டு மட்டுமானா நிறைய ஏகப்பட்டது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணணுன்னு சொல்லலை. இதனால என்னோட காசு தான் செலவாச்சே தவிர 1 இன்ச்சு கூட நான் வந்து வெயிட் லாஸுன்னு நான் எதுவும் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? அதனால் நம்மளோட காசும் மிச்சம், காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கி கூட நான் போய் வாங்கிட்டு வந்து அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வருஷம் வந்துட்டு இப்போது நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இப்போ வந்து அவ்வளோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை வெயிட் லாஸ்க்காக. பட் ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சேன். 65 கிலோ இருந்தேன், 56 கிட்ட 10 கிலோ அப்படியே இழைச்சேன். ஆனால் உடனே நடந்துச்சானா இல்லை, 6 மாதத்துக்கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் தான் குறைஞ்சேன். ஆனால் நான் அதில் வந்து ஃபுட் கண்ட்ரோலாக இருந்தேன்னா இல்லை, 3 நேரமும் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அப்போது வந்துட்டு எங்கள் முன்னாடி எங்கள் வீட்டில் தான் இருக்கும்போது வந்துட்டு காலேஜ் முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கிட்ட வீட்டில் இருந்தேன். அப்போ வந்துட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலை மட்டும்தான். வீட்டு வேலை அப்படின்னா வந்துட்டு வால்பாறை, நான் வந்து படித்து வளர்ந்த இடம்லாம் வால்பாறை. அந்த இடத்துல வந்துட்டு சும்மா நம்ம சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு என்னோட என்வரான்மெண்ட் சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு அங்கே வேலைக்கு விறகுக்கு போகிறது, அப்புறம் வந்துட்டு செடி நட்டுறது, மண்ணை தோண்டுறது, நானே என்னோட வேலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல வேலையே இருக்காது, நம்மளா ஏதோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிற செடியெல்லாம் தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட வேலையை நானே உண்டாக்கி என்னோட வெயிட் லாஸை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். ஆனால் அப்போ ஏதாவது நான் பண்ணலான்னா ஒன்றுமே பண்ணல, ஒரு ப்ராடக்ட்டும் நான் எடுத்துக்கல. தானாக என்னோட உடம்பு இழைச்சி எவ்வளோ நம்ம வந்துட்டு வியர்வையை வெளியே விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். கண்ட ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட உடம்பையும் கெடுத்துட்டு நம்ம குடும்பத்துக்கும் கஷ்டத்தை எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் நம்பி எந்த ப்ராடக்டையும் வாங்கி நீங்களா சஜஷன் பண்ணி டாக்டரோட சஜஷன் இல்லாமல் சாப்பிடாதீங்க. நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் ஆகுது ஆகலை அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ குண்டாக இருந்தால் என்னங்க பிரச்சனை? நம்மளை விரும்புகிறவங்க நம்மளை விரும்பினாலே போதும். இப்போ நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள விட நமக்கு வேறு என்ன வேணும்? எங்கள் அம்மா கிட்ட இப்போ போய் நான் கேட்டால் கூட, அம்மா நான் உடம்பு அழைச்சிட்டேன்னா, ஆமாம் 2 கிலோ உடம்பு அழைச்சிட்டேன். ஆனால் நான் போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் 2 கிலோ உடம்பு ஏறாதான் செஞ்சுருப்பேன் தவிர இறங்கியிருக்க மாட்டேன். அதனால் உடம்பு இழைச்சாலும் சரி இழைக்காட்டினாலும் சரி நம்மளை விரும்பினோம்னா போதும். நான் என்னன்னா சரி உடம்பு இழைச்சவங்கன்னா ஜீன்ஸ் போடலாம், அந்த டிஷர்ட் போடலாம், இந்த டிஷர்ட் போடலாம், இந்த ட்ரெஸ் எல்லாம் போடலாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் இப்போது உடம்பு இழைச்சா இழைக்காட்டினா போதும், நம்ம வாடி ஜீன்ஸை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதில் கண்டது கடித தின்னு வியாதியை எடுத்துக்க நான் விரும்பலை. இப்போ இருந்து எங்கள் பாப்பா சொல்கிறா வந்துட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டுறேன் பாரு அப்படின்னா, நானுமே இப்போது எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. இதனால ஏதாவது வந்து நமக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிற அளவுக்குலாம் வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷனும் இல்லை, அவ்வளோக்கு பெரிய இன்கமும் இல்லை. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வந்து பார்த்துக்கிற அளவுக்கு இன்கமும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒரு நாளைக்கு வேலைக்கு போனோம்னா அந்த அளவுக்கு தான் வந்து வருமானம். ஸோ அதனால் நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கணும். கரெக்டான ஃபுட்டாக எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு கோச்சிங்கோ இல்லை டாக்டரை சஜஷன் பண்ணி மட்டும் வெயிட் லாஸ் எடுங்க. கண்ட யூடியூபர்ஸ் டாக்டர்ஸ் முட்டாள்ஸ்லாம் நம்பி வெயிட் லாஸ்
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எப்பவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.